எல்லாரும் மினாட்டோ நமிகாசேவை புகழ்ந்து தள்ளிருப்போம். ஏன்னா நைன்டெயில்ஸ் அட்டாக் அப்போ ஒரு கையில லீஃப் வில்லேஜையும் ஒரு கையில தான் குடும்பத்தையும் காப்பாத்த போராடினாரு. ஆனா ஒபிட்டோட ஸ்ட்ரென்த்தை பத்தி யாரும் பெரிதளவுல பேசுறது இல்ல. காரணம் ஒபிட்டோவால தான் மினாட்டோ குஷினா இறந்து போய் நருட்டோட வாழ்க்கையே மாறி போயிருக்கும். இருந்தாலும் ஒபிட்டோட ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசியே ஆகணும். சின்ன வயசுல ஒபிட்டோ அவன் கிளான்லயே ரொம்ப வீக்கான உச்சியாவா இருந்திருப்பான். இன்னும் சொல்லணும்னா ஒரு நார்மல் கெனின் அளவு கூட ஒபிட்டோ கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்திருக்காது. ஆனா ஒபிட்டோட லைஃப்ல செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்டது மாதரா உச்சிஹா. மாதரா ஒபிட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்த கொஞ்ச நாள்லயே பயங்கர ஸ்ட்ரென்த்தாவும் ஒரு ஃபியர்லெஸ் சோல்ஜராவும் ஒரு மாதிரி இருப்பான். கியூபிய கண்ட்ரோல்ல எடுத்து லீஃப் வில்லேஜ் துவம்சம் பண்ணப்போ ஒபிட்டோக்கு வயசு வெறும் 14 தான். குஷினாவுக்கு பாதுகாப்பா அவ்வளவு ஆன்பு பிளாக் ஆப்ஸ் இருந்தோம் எல்லாரையும் சத்தமே இல்லாம முடிச்சிருப்பான். எல்லா பிளாஷ் முன்னாடி ஒத்தால போய் நிக்கிற அளவுக்கு தைரியம் ஷினோபி வேர்ல்டுல எவனுக்கும் கிடையாது. அப்படியாப்பட்ட மினாட்டோவையே கொஞ்ச நேரத்துக்கு திணற விட்டுருப்பான் ஒத்தால. இருக்கிறதுலயே பவர்ஃபுல் டெயில் பீஸ்னா அது கியூபி தான். அதை காட் லெவல் விஷுவல் ப்ராவஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனா ஒபிட்டோ அந்த வயசுலயே நைன்டெயில்ஸை ஈஸியா மேனிபுலேட் பண்ணிருப்பான். ஒரு வனப்பட்டும் தாரே ஒத்துப்பிட்டு வாடி நம்ம பக்கம் போவோம்.